இந்த பாருங்க பூராமே துவரை போட்டுருக்க பாருங்க. எல்லாமே துவரை தான். இந்த வந்தது விவசாயம் பண்ண போகிறாங்க, அறுக்க போகிறாங்க. அறுத்து துவரம் பருப்பு இந்த பாருங்க, துவரம் பருப்பு சாம்பார்லாம் போட்டு சாப்பிட்றோம்ல, துவரம் இந்த உடச்சி காட்டுறேன் பாருங்கள், உடச்சி காட்டுறேன் பாருங்கள் துவரையை. நல்லா காஞ்சிருச்சு. இந்த விவசாயம் எடுக்கிற பக்குவம் அது. இந்த பாருங்கள் துவரை எடுக்கிற பக்குவம் நல்லா காஞ்சி வந்திருக்கு. இந்த பாருங்க துவரை தெரியுதா? இதான் உடச்சி எடுக்கணுதை, உடச்சி எடுத்து கடையில் கொடுக்குறது. கடையில் 150 ரூபா வரும். இது இப்படி முழுசாக ஒரு 80 ரூபா 85 ரூபாய்க்கு கொடுப்பாங்க இந்த விவசாய மக்கள். இதான் உடச்சி எடுத்து இந்த பாருங்க எல்லாமே துவரை தான். இந்த பாருங்க இந்த ஒரு அக்கா அறுத்து எடுக்கிறாங்க, அதை அவங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். வாங்க போவோம். இந்த பாருங்கள் துவரை நல்லா சுல்லுன்னு வெயில் அடிச்சுக்கிருக்கு. மணி ஒரு 3:30 இருக்கும். அதெல்லாம் இந்த தோட்டத்துக்குள்ளே சரியான வெயில். இந்த பாருங்கள் எறும்பு, கையெல்லாம் எறும்பு. இங்கே பாருங்க உடம்புலாம் எறும்பு ஏறிடுச்சு பாருங்க. கடிச்சுன்னா அவ்வளோதான். இங்கே பாருங்க எறும்பை. வா காட்டுறேன் அக்கா. இந்தா பாருங்க, இந்தா பாருங்க, இந்தா இவ்வளோ கஷ்டப்பட்டு அறுத்து எடுக்கிறாங்க பாருங்க. இருங்க காட்டுறேன். இதா துவரையா எடுக்கிறாங்க. அக்கா இங்கே பாருங்க, இங்கே பாருங்க. இந்த அக்கா தான் அறுத்து எடுக்கிறாங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு வெட்டி எடுக்கிறாங்க. இந்த துவரையெல்லாம் பிரித்து பருப்பு அப்புறம் எடுத்துகிட்டு அது செடி கொடியெல்லாம் ஆடு மாடுக்கு போட்டுருவாங்க சாப்பிட்றதுக்கு. நான் பாரு இந்த தீயரிக்காய், விறகு வந்து தீயரிக்காய், பயிர் வந்து கடையில் கொடுக்க, பொட்டு மாட்டுக்கு பொட்டு மாட்டுக்கு 3 தினசம். இது என்ன விலை கொடுப்பீங்க கிலோ கடைக்கு? தெரியாது, இப்போ தான் ஏற்ற போகிறோம். ஏற்ற போகிறீங்க, முத ஏற்ற போகிறாங்களாம். இது வரைக்கும் வேறு போட்டுருந்தாங்க, இப்போ வந்து துவரை போட்டிருக்காங்க. ஏன்னா கடையில் வந்து ஒரு 150 ரூபா விற்பாங்க வச்சுக்கிங்க துவரை பருப்பு. இது வந்து ஒரு 80 ரூபா 75 ரூபா அப்படி கொடுப்பாங்க கிலோ. நான் பாருங்கள் இருக்கு